அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். எங்கேயோ கேட்ட ஒரு குரல் நம் சிந்தனைக்குள் புகுந்து ஒரு விதமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக 80களில் இளைஞர்களாக இருந்தவர்கள் இந்த வரிகளை ரசித்திருப்பார்கள். ஒரு கவிஞன் கேட்கிறான், இறந்து போனதற்கு பிறகு உள்ள நிலையை நினைத்து ஒரு கவிதை எழுதுகிறான். வீடு வரை உறவு, வீதி வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான். இந்த கடைசி வரை யாரோ என்று அந்த வினாக்கு, அந்த கவிஞனுக்கு குர்ஆனிலே இடம் இருக்கிறது, இஸ்லாத்திலே அதற்கு பதில் இருக்கிறது என்று தெரியாமல் போய்விட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இறந்து போனதற்கு பிறகு 3 விஷயங்கள் அவனை பின்தொடர்கிறது. அவனுடைய குடும்பம் அவனை பின்தொடர்கிறது, அவன் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் பின்தொடர்கிறது, அவன் செய்த நற்காரியங்களும் அவன் செய்த செயல்கள் பின்தொடர்கிறது. 2 திரும்பி விடுகிறது, ஒன்று அவனோடு தங்கிவிடுகிறது. அவனுடைய குடும்பத்தார்களும் அவன் சேர்த்த சொத்துக்களும் திரும்பி விடுகிறது. அவன் செய்த காரியங்கள் மட்டும், அவன் செய்த செயல்கள் மட்டும் அவனோடு தங்கிவிடுகிறது. அது நற்செயல்களாக இருந்தாலும் சரி, தீயவைகளாக இருந்தாலும் சரி. அந்த கவிஞன் கேட்ட கேள்விக்கு பதில் இஸ்லாம் தருகிறது. கடைசி வரை யாரோ என்று கேட்டாரே, அதற்கு பதில் கடைசி வரை அவனுடைய செயல்கள் அவனோடு இருக்கும், அதனுடைய பலாபலன்களை அவன் பெற்றுக்கொள்வான் என்று மார்க்கம் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறது. இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.